ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 23/1/2025 குரோதி வருடம் தை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விஷாகம் நட்சத்திரம். இன்றைய திதி நவமி திதி மாலை 5:39 வரை, பின்பு தசமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி மீனம் மற்றும் மேஷ ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் சுப உரைகள் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரை, காலை 11 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்ட காலம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாம் சந்திரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. இன்று இரவு 10:33 மேல் சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனால் இரவு 10:30 மேல் மீன ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் இரவு 10:30 மேல் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அனைத்தும் சாதகமான சூழ்நிலை அமையும். துணிச்சலாக ஈடுபட்டு இன்று அனைத்து காரியத்தையும் வெற்றியாக முடிப்பீர்கள். இன்று முன்கோபம் சற்று அதிகமாகவே இருக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். நீதி நேர்மை என்று பேசி அதனால் மற்றவர்களை சற்று மன வருத்தம் கொள்ள செய்வீர்கள். சட்டத்துறையில் இன்று உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். சட்டத்துறையில் சாதகமான பலனும் கிடைக்கும், பாராட்டு பரிசும் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். பெண்களுக்கு இன்று துணிச்சல் அதிகமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியுடன் நிறைவேற்றி பாராட்டும் பரிசும் பெரும் விதமாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். அலுவலகம் மூலமாகவோ அல்லது சட்டத்துறை மூலமாகவோ பெண்களுக்கு இன்று சிறப்பான பலன்களும் ஆதாயமும் அரசு வழி கிடைக்க வேண்டியதும் அவர்களுக்கு இன்று கிடைப்பதால் பெண்களுக்கு இன்று அனைத்திலும் வெற்றியும் தனவரவும் குடும்ப சூழ்நிலையும் இன்று அனைத்தும் நன்றாகவே இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து சேரும். குடும்பத்தில் இன்று பெண்களால் மகிழ்ச்சி நிறையும் விதமாகவே இருக்கும். திடீர் வெளிநாடு பயணம், வெளியூர் தொடர்பால் எதிர்பார்த்த உதவியும் வந்து சேரும். பூமி லாபம் உண்டு. இன்று அனைத்தையும் முன்னின்று நீங்கள் அதையெல்லாம் சரியாக செய்து விடுவீர்கள். தொழிலில் இன்று எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த நபரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வெகு தூர பயணத்தால் எதிர்பார்த்த வெற்றியுண்டு. தாயாருக்காக சற்று மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். பூமி சம்பந்தமான தொடர்பால் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகும். மனைவி வழி எதிர்பார்த்த தனவரவு வந்து சேரும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் இன்று சுபகாரியங்கள் சுப பேச்சுகள் இன்று சாதகமான சூழ்நிலையை தரும். மனமகிழ்ச்சியும் உண்டாகும். திடீர் திருமண தேதி நிச்சயிக்கப்படும். இன்று இரவு 10:33 மேல் 7ஆம் இடத்திலிருந்து சந்திரன் 8ஆம் இடத்திற்கு மாறுவதால் நினைத்த காரியங்கள் வெற்றியாவதுடன் எதிர்பார்த்த பலன் தாயார் வழி அல்லது மனைவி வழி பெண்கள் வழி உங்களுக்கு உண்டாகும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறி பூமி கைவரும் சூழலும் உருவாகும். திடீர் பயணங்கள் உண்டாகும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இன்று பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சாதகமான பலனை தரும். இன்று கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும்.
பிள்ளைகளுக்காக என்று அதிகமான செலவுகள் செய்வீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். என்று அனைத்தும் சாதகமாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் விதமாகவே இன்று உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று எதிர்பாரா விதமாக பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். துணிச்சல் இன்று அதிகமாகவே இருக்கும். பந்தயம் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். புத்திர பாக்கியம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே இன்று சிறு சிறு கலகங்கள் பணப்பிரச்சனையால் ஏற்படும். ஆனால் பணவரவு என்று அதிகமாகவும் இருக்கும். தொழிலில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டாகும். கோபத்தை சற்று குறைத்து கொள்ளவும். உலோக சம்பந்தமாக தங்கம், நகை, வெள்ளி போன்ற ஆபரணங்கள் செய்யும் தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் புதிய தொழில் வாய்ப்புகளும் பொருளாதார நிலையில் நல்ல வளர்ச்சியும் உண்டாகும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய். தாயார் வழி எதிர்பார்த்த பலன்கள் வந்து சேரும். அடிக்கடி சந்தேகங்கள் தோன்றும். எதை கண்டாலும் சற்று சந்தேகம் எழும். தேவையில்லாத கவலைகள் சற்று மனதை உலுக்கும் விதமாகவே இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பணபலம் அதிகமாகவே இருக்கும். அரசியலில் முன்னின்று அனைத்து காரியங்களையும் செய்வீர்கள். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். பிறருக்காக ஓடி ஓடி உழைப்பீர்கள். வீட்டை கண்டுகொள்ள மாட்டீர்கள். வீட்டில் என்ன நடந்தாலும் அதைவிட பெரிது வெளியில் இருக்கும் நண்பர்களோ அல்லது பிறரின் உதவிதான் என்பது போல் நடந்து கொள்வீர்கள். பொருளாதார நிலையிலும் அடுத்தவர்களுக்காக அதிகமாக உதவிகள் செய்யும் சூழ்நிலை உருவாகும். உங்களிடம் சற்றே பயங்கலந்த மரியாதை வந்து சேரும். நண்பன் உங்களுக்கு சாதகமாக இருப்பார். புதிய புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். நண்பர்களுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வதால் எதிர்பார்த்த பலன் உண்டாகும். கூட்டுத் தொழில் சிறக்கும். புதிய தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு வெற்றியும் பொருளாதார வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கும். மனைவியிடம் எப்போதும் சற்று கலகம் செய்யும் குணம் உங்களிடம் இருப்பதால் அதை சற்று மாற்றிக்கொள்வது நல்லது. கணவனிடமோ மனைவியிடமோ இருபாலரும் இந்த ராசிக்குரியவர்கள் சற்று பிரச்சனைக்குரியவர்களாகவே இருப்பார்கள். சண்டை போடும் குணமும் உங்களுக்கு உண்டாகும். அதனால் அதையெல்லாம் மாற்றிக்கொள்வது நல்லது. தாயார் வழி தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன்கள் உண்டு. சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று அனைத்தும் வெற்றியாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாகவே முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவே இருக்கும். நீண்ட நாள் பயணத்தால் எதிர்பார்த்த வெற்றிகள் வந்து சேரும். இன்று இரவு 10:33 மேல் 6ஆம் இடத்தில் உள்ள சந்திரன் 7ஆம் இடத்திற்கு வருவதால் சுபபலன்களை எதிர்பார்க்கலாம். பூமி சம்பந்தமான சொத்து தர்க்கங்கள் மாறி சொத்து கைவரும் சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழில் வளமை நன்றாக இருக்கும். புதிய தொழிலில் தனவரவு அதிகமாக இருக்கும். சிறு சிறு தொழிலில் அதிகமான பொருளாதார வசதி வாய்ப்புகள் ஏற்படும். மனைவி வழி ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகளின் படிப்பிற்காக தன உதவி கிட்டும். பிள்ளைகளின் படிப்பு வெளிநாட்டில் தொடர்வதற்காக முயற்சி செய்வீர்கள். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். புதிய நண்பரின் உதவியால் எதிர்பார்த்த புதிய தொழில்களில் வெற்றி காண்பீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். என்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். மிதுனராசி அன்பர்களே, இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். இன்று பெருமகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த தன உதவி கிடைப்பதால் கேட்ட இடத்திலெல்லாம் இன்று உங்களுக்கு பணம் கிடைப்பதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் தொல்லை இருப்பின் அவையெல்லாம் மாறிவிடும் சூழலும் உருவாகும். உங்களது ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனுடன் உள்ளார். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பூமி லாபம் உண்டு. பூமி சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும்
பூமியில் விளையும் பொருள்கள் விற்பது, வாங்குவது, கமிஷன் வியாபாரம் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த தன வளர்ச்சியும் உண்டாகும். இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். தந்தையார் வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனுடன் புதனும் உள்ளதால் அரசு சம்பந்தமான தொழிலில் ஆதாயம் உண்டாகும். அரசு வழி எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு தொழில் கிடைக்க வாய்ப்பும் உண்டு. ஒன்று அயல்நாடு செல்லும் வாய்ப்பு வந்து சேரும். அயல்நாட்டு அரசின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை சம்பந்தமாக அயல்நாடு அல்லது வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். இரும்பு சம்பந்தமான தொழில்களிலெல்லாம் இன்று எதிர்பார்த்த லாபத்தை பெறலாம். வங்கி சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு தன வளர்ச்சி உண்டாகும். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு சென்று படிக்கும் சூழலும் உருவாகும். அதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். தனவரவும் உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றியும் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். பண பரிவர்த்தனை செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வங்கி பணிகள் சம்பந்தமாக, அது சுயமாக வங்கி சம்பந்தமாக செய்பவர்களுக்கும் மற்றும் அரசு சம்பந்தமான வங்கி தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன்கள் உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறும். பொது தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இன்று மனைவி வழி நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த இனிய செய்தி உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். எதிர்பார்த்த தன உதவி வந்து சேரும். வாகன சம்பத்து உண்டாகும். வாகன சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீரும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சனியும் உள்ளதால் தாயாரின் கடுமையான எதிர்ப்பை மீறி தந்தை வழி உங்களுக்கு சொத்து கைவரும் யோகமும் வந்து சேரும். குடும்பத்தில் கலகங்கள், சண்டையில் சச்சரவுகள் இருந்தாலும் பூமி சம்பந்தமாக தர்க்கங்கள் மாறி கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும், தந்தை வழி உங்களுக்கு சொத்துக்கள் வந்து சேரவும் குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் நல்ல நாளாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, நினைத்த காரியம் இன்று வெற்றியாகும். நாட்பட்ட காரியம் நிறைவேறும். எண்ணங்கள், ஆசைகள் நிறைவேறும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். நண்பர்களுக்காக இன்று அதிகமாக பணத்தை செலவு செய்வீர்கள். நண்பர்களுக்கு உதவி செய்ய போய் விரைய செலவுகள் அதிகமாகவே இருக்கும். நண்பரும் பணத்தை தருவதற்கு சற்று தாமதமாகும். கேட்ட இடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைத்தாலும் அது இன்று பிறருக்காக உதவி செய்வதற்கே பயன்படும். மனைவியால் சற்று பிரச்சனைகள் ஏற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். கடன் பிரச்சனைகள் குடும்பத்தில் சற்று பிரச்சனைகளை உருவாக்கும். தாய் வழி உறவால் இன்று மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே தாயாரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்களது ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். தாயாரால் உங்களுக்கு இன்று தனவரவு உண்டாகும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலனுண்டு. சுப செய்திகள் நிச்சயிக்கப்படும். திடீர் திருமணம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் அல்லது வீட்டிலேயே சுப தேதிகள் நிச்சயிக்கப்படும் விதமாகவே உறவினர்களின் வருகையும் உண்டாகும். இன்று தனவரவை விட விரைய செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நீண்ட தூர பயணத்தால் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். அலங்கார பொருள்களால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். உங்களை நீங்கள் அலங்கரித்து கொள்வதற்காக வாங்கும் பொருளில் நிறைய விரைய செலவுகள் வந்தும் சேரும். அழகுக்காகவே நீங்கள் நிறைய பணம் செலவு செய்வீர்கள். ஆடம்பரமான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணத்தை பற்றிய சிந்தனை உங்களுக்கு இருக்காது. பொறுப்புகளை, வீட்டு பொறுப்புகளை கவனிக்க தவறுவீர்கள். அதனால் மனைவியால் இன்று நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். கடன் பிரச்சனைகள், பிற பிரச்சனைகளால் மனைவியும் கணவனும் இருவருக்கிடையிலும் சற்று கலகங்கள் வர வாய்ப்புள்ளது. அதனால் பொறுப்புகளை சற்று கவனித்து செய்வது உங்களுக்கு நல்லது செய்யும். ஒரு சிலருக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உண்டாகும். தனவரவு அதிகமாகவே இருக்கும்.
பால் உற்பன்ன தொழில்களிலெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். கால்நடைகளால் அதிக லாபம் பெறுவீர்கள். இனிப்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அதிகமாக தனவரவு உண்டாகும். புதிய தொழிலில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். நண்பர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களுக்காக நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பிறர் உங்களை ஏமாற்றாமல் பார்த்து கொள்ளவும். சீக்கிரமாக ஏமாறும் குணம் உங்களுக்கு உள்ளதால் பிறர் உங்களது குணத்தை நன்றாக புரிந்து கொண்டு உங்களை ஏமாற்ற நினைப்பார்கள். பெண்களால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். பெண்களுக்கு அதிகமாக பணத்தை கொடுத்து ஏமாறாமல் இருக்கவும். உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் இன்று இரவு 10:33 மேல் 5ஆம் இடத்திற்கு வருகிறார். பயணங்களும் அலைச்சல்களும் விரைய செலவுகளும் சற்று அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். எனினும் கவலை வேண்டாம். சாதகமான பலன்கள் இன்று உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். பயணங்களால் அனுகூல பலன்களும் உண்டாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். அனைவரும் உங்களை இதை செய் அதை செய் என்று தூண்டினால் மட்டுமே நீங்கள் சிறப்பாக துணிச்சலுடன் அனைத்தையும் செய்வீர்கள். உங்களுக்கு பின்னால் நின்று யாராவது உங்களிடம் இதை செய் என்று கட்டாயப்படுத்தி செய்தால் மட்டுமே உங்களது காரியங்கள் வெற்றியாகும். ஒரு சிலரது குணம் கடகராசி அன்பர்களுக்கு அப்படித்தான் இருக்கிறது. இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். தனவரவு நன்றாகவே இருக்கும். பொருளாதார நிலையும் நன்றாகவே இருக்கும். தனவரவை விட சற்று விரைய செலவுகளும் இருக்கும். எனினும் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். பிள்ளைகளால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உறவினர்களின் வருகையால் எதிர்பார்த்த பலன்களும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளும் யோகமும் வந்து சேரும். உங்கள் குடும்பத்திலேயே சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக 4 சக்கர வாகனம் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது இன்று நிறைவேறும் விதமாகவே பேச்சுவார்த்தை உண்டாகும். வீடு கட்டும் தொழிலில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த தன வளர்ச்சியும் உண்டாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வீட்டிற்காக புதிய வாகனத்தை வாங்குவீர்கள். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமானாலும் அதையெல்லாம் இன்று நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள். உங்களது மேலதிகாரிகளிடம் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள் பிரச்சனைகள் நீங்கிவிடும். நினைத்த காரியம் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் இன்று நன்றாகவே இருக்கும். பணம் சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கலில் தன வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். பூமி சொத்து கைவரும் யோகமும் உண்டாகும். அதை பற்றிய தர்க்கங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் வந்து சேரும். அதையெல்லாம் இன்று நீங்கள் கண்டு கொள்ளாமல் துணிச்சலுடன் போராடி சொத்துக்கள் கைவரும் விதமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். தாயாரால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன்கள் கிட்டும். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடி மகிழ்வார்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்திலேயே சுப நிகழ்ச்சி உண்டாகும். திடீர் தனவரவு உண்டாகும். பொருளாதார நிலையில் தனவரவு அதிகமாகவே இருக்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கல்விக்காக வெளிநாடு சென்று படிக்கும் யோகமும் வந்து சேரும். மருத்துவ துறை சம்பந்தமாக கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும் படிப்பிற்காக. அதற்காக பிள்ளைகளை வெளிநாடு படிக்கும் விதமாக கடன் உதவி பெறுவீர்கள். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். பூமியால் லாபம் உண்டாகும். பூமி சம்பந்தமாக எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். பூமியில் விளையும் பொருள்களால் அதிக லாபம் உண்டாகும். இன்று அனைத்தும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே என்றும் இல்லாத அளவிற்கு இன்று அதிகமாக பாசம் உண்டாகும். அதற்கு பொருளாதார நிலையும் காரணமாக இருக்கும். பெண்களுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்கும். எதிர்பார்த்த தனவரவு இன்று பெண்களுக்கு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். பெண்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பதால் அவருடன் இருக்கும் கணவனும் இன்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்று சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு.
இதுவரை ஏற்பட்ட சிரமங்களுக்கு இன்று ஒரு முடிவுகள் உண்டாகும். பணம் சம்பந்தமாக விஷயத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். வண்டி வாகன சம்பந்தமாக ஏற்பட்ட கடன் தொல்லைகள் மாறிவிடும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். சுப தேதிகள் நிச்சயிக்கப்படும். உறவினர்களின் வருகையும் சுப பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். நாள்பட்ட காரியம் நிறைவேறும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். பூமி சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு இன்று ஆதாயமும் அதிகமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். கடன் உதவி பெறுவீர்கள். புதிய வீடு வாங்கும் யோசனை உண்டாகும். ஒரு சிலருக்கு பூமி லாபம் கைவரும். ஒரு சிலருக்கு கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிப்பதால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். மனைவி வழி ஆதாயம் உண்டாகும். கணவனின் சொத்து ஒரு சிலருக்கு மனைவிக்கு வந்து சேரும். பாக்கியமும் உண்டாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி பெறுவீர்கள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். சற்று மனக்குழப்பங்களும் குடும்பத்தில் கலகங்களும் இருந்தாலும் அவையெல்லாம் நீங்கிவிடும். பெண்கள் இன்று பிரச்சனை செய்வார்கள். எல்லாம் பணத்திற்காக. அதையெல்லாம் நீங்கள் சரி செய்து விடுவீர்கள். கணவன் என்றால் மனைவியிடம் பிரச்சனை செய்வார். மனைவி என்றால் கணவனுடன் பிரச்சனை செய்வார். அதனால் இன்று இரவு 10:33 மேல் 2ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் 3ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். அதனால் தனலாபம் உண்டாகும். சகோதர வழி உறவால் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். இன்று சற்று தூக்கங்கள் சற்று குறைவாகவே இருக்கும். பணம் சம்பந்தமான விஷயம் மனதில் அலட்டிக்கொண்டே இருக்கும். நீண்ட தூர பிரயாணத்தால் சற்று அலைச்சலும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். புதிய தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அரசு தொழிலில் ஆதாயம் பெறுவீர்கள். அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் சாதகமான பலன்கள் கிடைக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கும் சாதகமான பலன்களும் வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகளுக்காக அதிகம் செலவுகள் செய்வீர்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். உயர் படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். கடன் உதவி கிடைக்கும். பிள்ளைகளால் பெற்றவர்களுக்கு பெருமை கிடைக்கும் விதமாக பிள்ளைகள் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று பரிசும் பாராட்டும் பெற்று நிற்பதால் இன்று பெற்றவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். இன்று அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். காத்திருந்த இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். என்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, பிள்ளைகளால் இன்று தனவரவு உண்டாகும். பெரியவர்கள் சேர்ந்து புதிய முடிவுகளை எடுப்பார்கள். சொத்து தர்க்கம் உண்டாகும். எனினும் கவலை வேண்டாம். சிறிது நாட்களுக்கு பிறகு அந்த சொத்து உங்கள் கைக்கு வரும் விதமாகவே இருக்கும். அரசால் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். கல்வி சம்பந்தமாக உயர் படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் யோகமும் குழந்தைகளுக்கு உண்டாகும். கடன் தொல்லை சற்று அதிகமாகவே இருப்பதால் அதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டு அதை சரி செய்து விடும் விதமாகவே உங்களுக்கு இருக்கும். பெரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த இனிய செய்தி வந்து சேரும். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டாகும். தொழிலுக்காக அலைச்சலும் சற்று விரைய செலவுகளும் உண்டாகும். தனவரவும் நன்றாகவே இருக்கும். தந்தையால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். தந்தை வழி உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். தந்தையின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. பயணங்களால் வெற்றியும் அனுகூலமான பலன்களும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். சிறந்த நண்பர்களின் உதவியுடன் கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். சுயமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். மனைவியால் இன்று எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். மனைவி வழி தனவரவு உண்டாகும். மனைவி வழி சொத்தும் வந்து சேரும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். உங்களது ராசியில் இருக்கும் சந்திரன் இன்று இரவு 10:33 மேல் உங்களது ராசியில் இருக்கும் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார்.
அதனால் சற்று மனக்குழப்பங்களும் மன வருத்தங்களும் இருந்தாலும் அவையெல்லாம் சாதகமான பலனாகவே இருக்கும். தாய் வழி உங்களுக்கு நினைத்த பலன் கிடைக்கும். இன்று இரவு சற்று தூக்கம் குறைவாகவே இருக்கும். 10 மணிக்கு மேல் உங்களுக்கு சாதகமான நிலை வந்து சேரும். தாய் வழி உறவால் ஏற்பட்ட தொல்லைகள் தீரும். மாமன் மைத்துனன் உறவு முறையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் அமைதி நிலவும். எதிர்பார்த்த உதவிகள் பெறுவீர்கள். கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் இருந்தாலும் இன்று சாதகமான அன்பு இன்று இருவருக்குள்ளும் இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று அனைத்தும் மகிழ்ச்சியாகவும் மனதுக்கு நிறைவாகவும் இன்று உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த உதவி இன்று உங்களுக்கு வந்து சேரும். வெளியூர் பயணம் அடிக்கடி ஏற்படுவதால் உடலில் சற்று உபாதைகள் உண்டாகும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலனை பெறுவீர்கள். உங்களுக்கு தேவையான உதவி தாய் வழி உறவால் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். உங்களது ராசிக்கு விரய ஸ்தானத்தில் சந்திரன் உள்ளதால் விரய செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். விரய செலவுகள் செய்தால் மட்டுமே எதிர்பார்த்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். வீடு வாங்க நினைத்திருந்தது நடக்கும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வாகன பழுதால் அதை விற்று புதிய வாகனம் வாங்கும் சூழலும் ஏற்படும். மனைவியால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். மனைவி வழி ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். மனைவி வழி அவரது குடும்பத்தாருடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறி சுமூகமான பலன் உங்களுக்கு வந்து சேரும். தாய்மாமன் உறவு முறையில் ஏற்பட்ட பகை விலகும். அவர்களால் உங்களுக்கு உதவி உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறி தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டாகும். புதிய தொழில் தொடங்க யோசனையும் உருவாகும். ஏற்கனவே செய்திருக்கும் தொழிலால் சற்று பாதிப்புகள் வந்து சேருவதால் சொந்தமாக முயற்சித்து புதிய தொழில் செய்தால் என்ன என்று ஒரு சிலருக்கு தோன்றும். அந்த தொழில் வெற்றியாகவும் செய்யும். பணம் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் சாதகமான பலன்களும் கிடைக்கும். சற்று கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. விரயஸ்தானத்தில் இருக்கும் சந்திரன் இரவு 10:33 மேல் உங்களது ராசிக்கு பிரவேசிப்பதால் உங்களுக்கு சற்றே மனத்தடுமாற்றங்களும் மனக்குழப்பங்களும் வர வாய்ப்புகளும் உள்ளது. அதையெல்லாம் நீங்கள் சாதகமாக முறியடிப்பீர்கள். தைரியம் அதிகமாக இருக்கும். வாய் வார்த்தையால் பலரையும் சற்று ஏமாற்றுவீர்கள். நீங்கள் சொல்லும் சிறு சிறு பொய்யால் அவர்கள் அதை உண்மை என்று நம்பி சற்று ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அதனால் வாய் வார்த்தைகளை சற்று கவனமாக பிரயோகிப்பது நல்லது செய்யும். தொழிலுக்காக கடுமையான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். அழகுக்காக உங்களை அலங்கரித்து கொள்வதற்காகவே நிறைய செலவுகள் செய்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கைகள் பெண்களுக்கு உண்டு. ஆண்களும் தங்களை அலங்கரித்து கொள்வதில் திறமை வாய்ந்தவர்களாகவே இருப்பார்கள். அடுத்தவர்களை கவரும் விதமாக பேச்சுகளும் உண்டாகும். அந்த பேச்சாற்றலால் அனைவரும் மயங்கும் விதமாகவே பேசி தன் காரியத்தை சாதித்து கொள்பவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். அழகிற்காக அழகு பொருள்களுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து சேரும். கல்வி உதவித்தொகை கிட்டும். உயர் பதவி வந்து சேரும். இடமாற்றம், உயர் பதவி, சம்பள உயர்வு, தலைமை பதவி இது போன்ற பாக்கியங்கள் உங்களுக்கு உண்டாகும். பூர்வீக சொத்து தர்க்கங்கள் தீரும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். பிரயாண அலைச்சலும் அதனால் தனவரவும் அதிகமாகவே உண்டாகும். எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். பூமியால் விளையும் பொருள்களால் அதிகமாக லாபம் உண்டாகும். கட்டட சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் சாதகமான பலன்கள் கிடைக்கும். என்று துணிச்சலாக ஈடுபட்டு அனைத்து காரியங்களையும் செவ்வனே முடிப்பீர்கள். தீய நண்பர்களிடமிருந்து சற்று விலகி நிற்பது நல்லது. தொழில் திறமை அதிகமாகும். அரசால் ஆதாயம் பெறுவீர்கள். அரசு வழியில் ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். அரசு தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் சாதகமான
பலன்கள் உண்டாகும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் சிறப்பான பாக்கியங்களும் எதிர்பார்த்த வெற்றியும் தனவரவும் அதிகமாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். இன்று சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். நாட்பட்ட காரியங்கள் இன்று வெற்றியாகும். வெளியூரிலிருந்து உங்களது உறவினர் வருகையால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெளியூரிலிருந்து தொழில் வரவு, தனவரவு, தொழில் வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். அதனால் எதிர்பார்த்த காரியங்களை வெற்றியாக முடிப்பீர்கள். பேச்சாற்றல் இன்று அதிகமாகவே இருக்கும். அதிகாரம் இன்று அதிகமாகவே இருக்கும். அதிகார தோரணையும் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். பதவியில் இருப்பவர்களெல்லாம் தங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் சற்று அனுசரணையாக நடக்கவும், அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது இன்று உங்களது திறமையாக இருக்கட்டும். உங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகளால் இன்று சற்று கோபம் கொள்ளும் விதமாகவே இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். அதில் கவனமாக இருக்கவும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். சற்று தடுமாற்றங்கள் இருந்தாலும் லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றியும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இன்று இரவு 10:33 மேல் சந்திரன் உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் வருவதால் உங்களுக்கு தன சம்பந்தமாக பிரச்சனைகள் இரவு ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் அதில் சற்று கவனமாக இருக்கவும். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. வீண் விரய செலவுகள் வந்து சேரும். உறவினர்களின் வருகையும் எதிர்பார்த்த செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று சற்று மனத்தடுமாற்றங்களும் உண்டாகும். மனக்கவலைகளும் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த வெற்றி தொழிலில் கிடைக்கும். நண்பர்களின் உதவியுடன் வெளிநாட்டு பயணம் இனிமையாகவே இருக்கும். பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். எதிரிகளின் தொல்லைகள் சற்று விலகும். பிரயாண அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்கும். உடல் சோர்வுகளும் உண்டாகும். இரத்த சம்பந்தமான நோய் சற்று அலற்றினாலும் மருத்துவ உதவி உங்களுக்கு தேவைப்படும் விதமாகவே இருக்கும். அரசு தொடர்பான முயற்சிகள் அரசியலில் எதிர்பார்த்த பதவி உங்களுக்கு கிடைக்கும். தலைமை பதவி, புதிய பொறுப்புகள் வந்து சேரும். புதிய உறவினர்களால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். ஆதாயம் உண்டாகும். மனைவியால் இன்று சற்று கலகங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சற்று கவனமாக நடந்து கொள்ளவும். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சேரும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பிள்ளைகளின் வெளிநாட்டிலிருந்து வரவால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் படிக்க செல்லும் பிள்ளைகளுக்காக தன உதவி செய்வீர்கள். திடீரென்று பொருளாதார நிலையில் மாற்றங்கள் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த வெற்றியும் வாய்ப்பும் வந்து சேரும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். புதிய தொழில் தொடங்க யோசனை உருவாகும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் உள்ளதால் இன்று எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். பூமி லாபம் உண்டு. கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலன் அளிக்கும். கால் சம்பந்தமான பிரச்சனைக்கு இன்று மருத்துவ உதவி தேவைப்படும். குடும்பத்தில் பெரியவர்களால் சற்று கலகங்கள் வர வாய்ப்புள்ளதால் அனுசரித்து செல்லவும். வாய்வார்த்தைகளை விட வேண்டாம். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் சிலருக்கு வந்து சேரும். திடீரென்று வாகன யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வீடுகளே இஷ்டதானமாக கிடைக்கும் சூழலும் உருவாகும். சகோதரர்களால் இன்று எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு விஷயமாக வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். உறவினர்களின் வருகையும் சுப பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். திடீர் திருமணங்கள் நடக்கும் வாய்ப்புகளும் வந்து சேரும். காதல் திருமணம் உண்டாகும்.
கடன் பிரச்சனையால் சற்று மன வருத்தம் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அது தீரும் விதமாகவே உதவிகள் வந்து சேரும். பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் இன்று உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் கிடைக்கும். அதனால் பெண்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சுயமாக வேலை செய்யும் பெண்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். தொழிலில் அலைச்சலும் புதிய வாய்ப்புகளும் தனவரவும் வந்து சேரும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். உறவினர்களால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். வேண்டுமென்றே சிலர் கலகங்கள் செய்வதால் இன்று உங்களுக்கு மனதில் சற்று பிரச்சனைகளும் கவலைகளும் ஏற்படும். உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளதால் பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தாய் வழி உறவால் பூமி சொத்து கைவரும் பாக்கியமும் வந்து சேரும். கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறும். எதிர்பார்த்த தனவரவு தனவளர்ச்சி உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறும். தொழிலுக்காக பிரயாண அலைச்சல் சற்று அதிகமாகும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். நாள்பட்ட வியாதிக்கு அனுகூலமான மருத்துவ உதவி உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். இன்று பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பலன் உண்டு. தனவரவு அதிகமாகும். ஒரு சிலருக்கு எதிர்பாரா விதமாக தனவரவு வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். கல்வி கடனுக்காக எடுத்த பணத்தை திரும்ப கொடுப்பீர்கள். வாக்குகளை நிறைவேற்றுவீர்கள். துணிச்சலாக என்று ஈடுபட்டு பலவிதமான காரியங்களை முன்னின்று நடத்தி கொடுப்பீர்கள். குடும்பத்தில் இன்று உங்களுக்கு பாராட்டும் அதிகமாகவே கிடைக்கும். நண்பர்கள் உதவியுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். என்று நீங்கள் பிள்ளைகளுடனும் வீட்டில் பெரியவர்களுடனும் என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் இன்று தந்தை வழி உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் உண்டாகும். தந்தைக்கு இன்று நீங்கள் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தந்தை வழி எதிர்பார்த்த பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும். சிறிய சிறிய பிரச்சனைகள் குடும்பத்தில் எழும். கூட்டு குடும்பம் என்றால் சண்டை சச்சரவுகள் இன்று சொத்துக்காக உண்டாகும். எதிர்பார்த்த பலன், எதிர்பார்த்த செய்தி, எதிர்பார்த்த தனவரவு இன்று வெளிநாட்டிலிருந்தோ வெளியூரிலிருந்தோ உங்களுக்கு சாதகமான பலனை தரும். வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும். இன்று இரவு 10:33 மேல் 10ஆம் இடத்திற்கு சந்திரனின் சஞ்சாரம் வருவதால் இன்று தொழிலில் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். நண்பர்களுடன் எடுத்த முடிவுகளை நிறைவேற்றுவீர்கள். நண்பர்களுக்காக பொருளாதார வசதிகள் செய்து கொடுப்பீர்கள். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். சொத்திற்காக ஏற்பட்ட கலகங்கள் சண்டைகள் தீரும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். கட்டிட சம்பந்தமாக தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். திடீர் பயணத்தால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையுடன் புதிய தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கும் இன்று சிறப்பான பலன்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக நிறைய செலவுகள் செய்வீர்கள். தனவரவும் பொருளாதார நிலையும் நன்றாகவே இருக்கும். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டாகும். தன ஆதாயமும் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. வாகன சம்பத்து வந்து சேரும். புதிய வாகனம் வாங்க யோசனை உருவாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று தனவளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் சாதகமான பலன் கிடைக்கும்.
எதிர்பார்ப்புகள் இன்று நிறைவேறும். எண்ணங்கள் ஆசைகள் ஈடேறும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடனும் குடும்பத்தாருடனும் இனிமையான பயணத்தை மேற்கொள்வீர்கள் என்று சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, 2 நாட்களாக மிகவும் சிரமத்துடன் இருந்திருப்பீர்கள். உடல் உபாதைகள் சற்று அதிகமாகவே இருந்திருக்கும். யாருடைய உதவியும் உங்களுக்கு இல்லாமல் போயிருக்கும். உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். இன்று இரவு 10:33 மேல் 8ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் 9ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். இரவு வரைக்கும் உங்களுக்கு சற்று தடுமாற்றங்களும் சங்கடங்களும் மேற்கொள்வீர்கள். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். வேண்டுமென்றே நண்பர்களோ மற்ற உறவினர்களோ குடும்பத்திலோ பெரியவர்களோ உங்களிடம் சண்டை சச்சரவுகள் வலுக்கட்டாயமாக ஏதாவது பேசி உங்கள் கோபத்தை சீண்டி விடுவார்கள். சற்று அமைதியுடன் இருப்பது நல்லது. கடன் தொல்லைகள் சற்று கூடும். கடனுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். விரைய செலவுகளும் சற்று உடல் உபாதைகளும் உண்டாகும். தேவையில்லாத பிரச்சனைகள் சற்று வந்து சேரும். எனினும் தொழிலில் பிரச்சனை ஏதும் இல்லை. தொழிலுக்காக பயண அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். இன்று அதிகமாக உடல் உபாதைகளால் அலைச்சல்களால் இன்று களைப்பு மேலோங்கும். திடீர் காய்ச்சல், தலைவலி, சற்று உடல் பிரச்சனைகள் இது போன்றவைகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும். இன்று இரவு வரைக்கும் உங்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கும். தலைவலி, தீராத பிரச்சனைகள் இருக்கும். இரவுக்கு மேல் அது சாதகமாகிவிடும். இரவுக்கு மேல் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் உண்டாகும். எதிர்பார்த்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். தொழிலில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். கடன் வாங்கினதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நீண்ட காலமாக காத்திருந்த செய்தி உங்களுக்கு இரவு 10:30 மேல் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் அமைதியாக இருப்பீர்கள். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். இன்று இரவு வரையும் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத வீண் வார்த்தைகள், தேவையில்லாத முயற்சிகள், புது முயற்சிகள் தேவையில்லை. கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருக்கவும். வேண்டுமென்றே சிலர் உங்களை ஏமாற்ற நினைத்து பணத்தை வாங்குவார்கள். அதிலிருந்தெல்லாம் சற்று கவனமாக இருக்கவும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு சற்று தாமதமாகும். எனினும் இரவுக்கு மேல் உங்களுக்கு புதிய சுப வார்த்தைகள் உங்களுக்கு உண்டாகும். திடீர் சுப செய்திகள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழலும் உருவாகும். தனவரவு அதிகமாகவும் இருக்கும். சற்று விலைய செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே சற்று பிரச்சனைகள் வந்து நீங்கும். என்று அனைத்திலும் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ சௌபாகியங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.